வணக்கம் மிஸ்டர் டிகேபி விலாக்ஸ். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் மயூரநாதர் கோயில். உண்மையிலே நல்ல பிரம்மாண்டமான கோவிலாக தான் இருக்கு. மிகப்பெரிய ராஜகோபுரம் பார்க்கவே அழகா இருக்கு. வாங்க உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வருவோமா. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, அம்பாள் மயில் வடிவில் வழிபட்டார் என்பது பழமையான ஒரு நம்பிக்கையாகும். இது காசிக்கு சமமான 6 திருத்தலங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கோவிலோட அமைப்பும் அந்த கட்டிடக்கலையும் நல்லா தான் இருக்கு. வாங்க மயூரநாதர் சன்னதிக்கு உள்ளே செல்வோம். இருளும் அமைதியும் சூழ்ந்த மாதிரி இருக்கு. ஓம் நமச்சிவாய நமக. நான் போன டைம் சுத்தமாக கூட்டம் இல்லை. சாமியை திருப்பள்ளிக்கு எடுத்துட்டு போறதா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே அழகா இருக்கு. இந்த கோயிலோட இறைவன் பெயர் மயூரநாதர். இறைவி அபயாம்பிகை ஆவார். திருஞான சம்பந்தர் பாடிய திருமுறையில் இக்கோவிலினை பற்றி பல இடங்களில் கூறப்பட்டு இருக்கிறது. இந்த கோவிலோட தலைவிரிச்ச மாமரமும் வன்னிமரமாகும். இந்த கோவிலில் தீர்த்தம் பிரம்ம ரிஷப தீர்த்தங்களும் காவேரி ஆறும் உள்ளது. மாயாவரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மயூரநாதரை பார்த்துட்டு போங்க. நல்ல பிரம்மாண்டமான கோயில் தான். உள்ளே உள்ள திப்பக்குளம் நல்ல பிரம்மாண்டமாக தான் இருக்கு. சிற்பங்கள் அங்கங்கே நல்லா அழகாக இருந்தது உண்மையிலே பார்க்குறதுக்கு.